எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி தினேஷ், நான் வந்து அட்டகத்தி படம் ஆரம்பிச்சு அது வந்து ஆக்சுவலி அது மங்காத்தா டைம்ல தான் அது நடந்தது, ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த டைம்லேருந்து வந்து அது ரிலீஸ் டைம்ல தான் வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சுது, இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அந்த சமயம் தான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம், இது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ நான் வந்து ஞானவேல் சார் கிட்ட கமிட் ஆயிருந்தேன். அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து ஞானவேல் சார் கிட்ட வந்து இந்த படத்தை போட்டு காட்டணுன்ற போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து வெற்றிமாறன் சாரையும் வந்து அந்த ஷோக்கு நம்ம கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்டுட்டு வெற்றிமாறன் சார் வந்து ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி வந்து நான் எந்த டைரக்டரும் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ண அவ்வளோ சத்தமா சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பெரிய பிளஸ் ஆச்சு அந்த படம் வாங்குறதுக்கு, ஞானவேல் சார் வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்து அதுக்கப்புறமா வந்து ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து உங்க எல்லாரோட வளர்ச்சியும் சேர்ந்து பெருசா ரொம்ப பெருசா இருக்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கெல்லாம் வந்து பா ரஞ்சித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அந்த பா ரஞ்சித்தே விபி பாய் தான். நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாமே ஐ மீன் அவங்க முன்னாடி சின்ன சின்ன படங்கள்ல வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து நாங்க ஒரு குடும்பமா சேர்ந்தது வந்து சென்னை 6,28,000 தான். ஸோ அதுலதான் வந்து நாங்க ஒரு ஃபேமிலியா சேர்ந்தோம். ஸோ அதுல இருந்து ஒருத்தரா வந்து டைரக்டராகி வெற்றி பெறும்போது வந்து அது அதிக சந்தோஷம் எனக்கு தான், பெருமையும் எனக்கு தான். ஆனா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு மஞ்சுவேல் பாய்ஸ் வந்து அவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு யூஸ்வலான ஹீரோ ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வந்து ஹீரோயினே இல்லாம ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு படம், அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படங்களை விட பெருசா ஓடிட்டு இருக்குங்கிற போது வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை, வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய. எப்போ படம் நல்லா இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து இப்போ அதே பேட்டர்ன்ல இல்லை, இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பிச்சு ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஊர்வசி மேடம் வச்சு ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது வந்து அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய ஒரு என்டர்டெய்னர், அவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர், அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்கள வச்சு அந்த டீசர்ல பாக்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், இட்ஸ் கோன் பி ஹிலேரியஸ் ஃபன் ரைட் தான். இதுல நடிச்ச மாறன் சார், தினேஷ், ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றி. அதே சமயம் வந்து ரஞ்சித்துக்கு முதல்ல என்னோட பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஆனா இது வந்து இவ்வளவு நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஆர்ட்டை வந்து ஒரு தனி மனுஷனா நின்று நீங்க வந்து ஒரு உலகமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து உண்மையிலே என்னால கூட பண்ண முடியாது. அது வந்து அவ்வளவு தைரியமா வெறும் கண்டென்ட் மேல மட்டும் நம்பிக்கை வச்சு அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை வந்து தைரியமா சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணும், அது அவங்ககிட்ட இருக்கு. ஸோ சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஹோல் டீம், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இது வந்து உண்மை சம்பவம் தான். அவங்க ஃபேமிலியில நடந்த ஒரு கதை தான். அது எவ்வளவு ஜாலியா, எவ்வளவு ஃபன்னா, எவ்வளவு இமோஷனலா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நல்ல படங்களுக்கு உங்களோட ஆதரவு நீங்க தருவீங்கன்னு தெரியும். ஸோ கண்டிப்பா கொடுங்க. தியேட்டர்ல 8ஆம் தேதி படம் பாருங்க. இது எங்க குடும்பத்திலேருந்து வர இன்னொரு படம்.